சட்ட நகலை கிழித்ததால் தனது பொது வாழ்வில் முதல் முறை கைதானதாக உதயநிதி பேச்சு. சிறுபான்மை மக்களுக்கு பாஜகவுடன் சேர்ந்து அதிமுக துரோகம் செய்துவிட்டதாக பரப்புரையில் குற்றச்சாட்டு. டெல்லி அணின்னு சொல்றமே, அந்த அணியில் யார் யார் இருக்கா? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இன்னைக்கு யார கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்க? அடிமை கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் முரட்டு அடிமை பார்த்திருப்பீங்களா? முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த நம்பர் 1 முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். தேர்தலுக்கு பின் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பிரதமரும் எடப்பாடி பழனிசாமியும் முடிவு செய்வார்கள். முன்னாள் அமைச்சர் MC சம்பத் நியூஸ் 8 நேர்காணலில் விளக்கம். ஒருவேளை பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் விஜய்க்கு ஒரு கணிசமான தொகுதி கிடைச்சா நாங்கள் விஜயோட ஆலோசிப்போம் அப்படின்ற வியூகத்தெல்லாம் சொல்றாங்க. அது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோடையும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய முடிவு. அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல, பட் அதுக்குள்ள டீப்பா வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் விஜய் ஆதரவை கோருவோம். இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே பேட்டி. We will be in this election, and after the election, each seats will something less seats. Definitely, we will take the support from Vijay, and we will form the government in Tamil Nadu. That is also our stand now. தன்னையும் நம்பாமல் மக்களையும் நம்பாமல் இருப்பவர்தான் 2 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள். சினிமாவில் தான் உச்சம் என பேசுபவருக்கே நம்பிக்கை இல்லை என விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு சீமான் விமர்சனம். பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க, நாம வெல்லுவோம். உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய், 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. அதிமுகவின் தலைவியே ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்றவர் என சீமான் விமர்சனம். திரை கவர்ச்சியா இன எழுச்சியா என மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பரப்புரையில் பேச்சு. இப்போது அந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டதா? தலைவியே ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் இருந்தபோது எப்படி அந்த கட்சி ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டது? இப்போதுக்கு கூட்டணி வைத்தீர்கள். விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேக கடிதம். ஒய் பிரிவு பாதுகாப்பில் உள்ள விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. விஜய்க்கு பாதுகாப்பு கோரி பதவியில் இல்லாத அதிகாரி அஜய்குமார் பெல்லாவுக்கு கடிதம் எழுதிய தாவேக. புகார் மனுவில் எழுத்து பிழைகள் இருந்ததாலும் குழப்பம். அரசு மற்றும் தனியார் துறைகளில் 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அன்புமணி வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என பாமக தேர்தல் அறிக்கை. வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் எங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். குறுகிய கால மற்றும் மத்திய கால பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும் என அன்புமணி தேர்தல் வாக்குறுதி. தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என அறிக்கை. சென்னையில் விஜய் பரப்புரைக்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் மனு அளித்து தாவேக நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவர்ஜுனா. நாங்க கூப்பிடாத மக்கள், அளவுக்கு அதிகமான மக்கள் வரும் பொழுது பிரச்சனையாகி திருப்பியும் ஏதாச்சும் கரூர் இன்சிடென்ட் நடக்கணும் திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். நேற்று குளத்தூர் நடந்திருந்தா உடனே அதை அரசியல் பண்ணி அடுத்த 20 நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சதியே. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் களை கட்டும் பரப்புரை. வீதி வீதியாக சென்று வாக்கு வேட்டையாடி வரும் வேட்பாளர்கள். ஏப்ரல் 4 காட்டுமன்னார் கோயிலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் திருமாவளவன். தேமுதிக சார்பில் போட்டியிடும் பிரேமலதா உட்பட 10 வேட்பாளரும் ஏப்ரல் 6 மனு தாக்கல். விடுதலை
சிறுத்தைகள் கட்சியில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு ஏன் வாய்ப்பில்லை என திருமாவளவன் விளக்கம். ஆளூர் ஷானவாசுக்கு வாய்ப்பு வழங்காததில் எந்த உள்நோக்கமும் இல்லை என விவரிப்பு. ஷானவாசிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அவரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டதல்ல. திருப்பரங்குன்றத்தை மற்றொரு அயோத்தியாக மாற்ற பாஜக முயற்சி. நியூஸ் 8 தமிழ்நாடு கழித்த பிரத்யேக பேட்டியில் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இதை இன்னொரு அயோத்தியாவை கிரியேட் பண்ணி டெல்லியிலிருந்து பிஜேபி இது பெருசாக்கணும்னு நினைச்சாங்க. இத்தனை வருஷம் வந்தார் பிரதமர், இத்தனை வருஷம் 9-10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. என்னைக்கா திருப்பரங்குன்றம் வந்திருக்காரு அவர்கள்? இன்னைக்கு என்னவா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ அவசரமா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்து திருப்பரங்குன்றம் வந்துட்டு வர்ற? இதெல்லாம் அரசியலாக அவர்கள் பார்த்தார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. கரூரில் விஜய் போட்டியிடாதது ஏன்? நியூஸ் 8 தமிழ்நாடு கழித்த பிரத்யேக பேட்டியில் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம். கரூர்ல நின்றுருந்து அதை எல்லாத்தையும் தொடர்ச்சிருக்கலாமே. இல்லை, இப்பயும் நீங்க சுச்சுவேஷன் எவ்வளவு மாறிக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எல்லாம் அப்ரூவல் கொடுத்தாச்சு, மதியம் போறோம், இப்பயும் மாறல. இல்லை, ஏன்னா ஆபீசர்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்றதே அதான் சொல்றேன். இல்ல கண்டிப்பா அது கரூருக்கு எங்களுடைய தலைவருடைய பயணம் இருக்கும், கரூர்ல கூட்டம் இருக்கும், நிறைய திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள், பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவும் திமுகவுடைய ஆதரவு ஆபீசர்ஸ் இருந்துட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட்ல எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஒருவர் டீசலை ஊற்றிக்கொள்ள முயற்சித்ததால் பரபரப்பு. காங்கிரஸ் நிர்வாகி விஜயன் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி அசீனாவுக்கு சீட் வழங்க வலியுறுத்தி போராட்டம். திமுக ஆட்சிக்கு எதிரான அலை இருப்பதால் வெற்றி பெறுவேன் என இயக்குனர் சுந்தர் சி நம்பிக்கை. தாவேக இருந்தாலும் உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் தான் போட்டி என கருத்து. அவரை விமர்சிக்கவோ, அவர் கட்சியை பத்தி விமர்சிக்கவோ, அவர் வேட்பாளரை பத்தி சொல்லவோ நான் தயாரா இல்லை. ஆனா மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். விஜய்க்கு எப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதே போன்று சுந்தர் சிக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி போட்டியிடும் நிலையில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் பேட்டி. குடும்பமாக அவருடைய படத்தை பார்ப்பார்கள். அவருக்கென்று ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. எப்படி விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கிறதோ அது போன்று சுந்தர் சிக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது.